உங்களோட லைஃப்ல நீங்க சில சீரியஸான டிசிஷன்ஸை வந்து நீங்க எடுக்கணும். என்னெல்லாம் டிசிஷன்ஸ் நீங்க எடுக்க போறீங்க? ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். என்ன டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுக்க போறீங்க? ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். நான் சில டிசிஷன்ஸ்ன்றதை எடுத்திருக்கேன், உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சுகர் கடந்த ஒரு வருஷமா நான் கட் பண்ணி இருந்தேன். பட் கொஞ்சம் கடந்த ஒரு 3-4 மாசமா என்ன நானே அலோவ் பண்ணிட்டேன் சுகர் சாப்பிடுறதுக்கெல்லாம். ஓகேடா, பரவாயில்ல, நீ கடந்த ஒரு வருஷமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல, பரவாயில்ல, நீ சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி என்ன நானே அலோவ் பண்ணேன். டீ சாப்பிடுறதுக்கும் எல்லாமே அலோவ் பண்ணேன். பட் இன்னையில இருந்து நான் மறுபடியும் டிசிஷன் எடுக்கிறேன். நான் சுகர்ன்றது அடுத்த 6 மாசத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். சுகர் நான் கம்ப்ளீட்டா கட் பண்றேன் அடுத்த 6 மாசத்துக்கு. ரெண்டாவது, இப்போ முன்னாடி நான் இந்த வெளியே இருந்து சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி எல்லாம் வந்து கடையெல்லாம் வந்து இருக்கும்ல, சைடு தள்ளு வண்டி கடைன்ற மாதிரி, அங்க இருந்தெல்லாம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். பட் இப்போ கடந்த கொஞ்சம் நாட்களா வந்து அதையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓவரா எல்லாம் இல்லை, பட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட இல்லாம இருந்த ஒரு பழக்கம் இது. மறுபடியும் அதை நான் கட் பண்ண போறேன். ஸ்நாக்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸை வந்து நான் கட் பண்ண போறேன். அடுத்த 6 மாசத்துக்கு. உங்களோட பிரெயினுக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்கிற விஷயமா இருக்கணும்ன்றது வந்து கிடையாது. பட் யூ நீட் டு டேக் சம் சீரியஸ் டிசிஷன்ஸ். மூணாவது, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன்றது நான் எடுக்கிற ஒரு டிசிஷன். நடுவில் ஜிம்லாம் போயிட்டு இருந்தேன், இப்போ நான் அதையும் விட்டுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ், கொஞ்சம் கம்பெனி ரீபில்டிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டனால நானே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு தான் விட்டு இருந்தேன். பட் மறுபடியும் இந்த ஒர்க் அவுட்ன்றதை நான் ஆரம்பிக்கிறேன். ஜிம்முக்கெல்லாம் வந்து போல நானாவே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட லைஃப்ல, உன்னோட லைஃப்ல நீ சில டிசிஷன்ஸை வந்து எடுக்கணும். மந்த்லி ஒன்ஸ் எனக்கு நானே ஒரு புது ஷர்ட் வாங்கி கிஃப்ட் பண்ணிப்பேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி இப்போ கடந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே நான் ஒரு 5 பேண்ட், ஒரு 5 ஷர்ட்ன்ற மாதிரி வாங்கி இருப்பேன். நான் பண்ற மாதிரி பண்ணணும்ன்றது இல்லை, பட் இது நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எனக்கு ஒரு ஷர்ட் ஆச்சு நான் எடுத்து கொடுத்துருப்பேன். இது நான் எடுத்த ஒரு டிசிஷன். டெய்லி பிஸ்னஸ பத்தி லேர்ன் பண்றதுக்கு டெய்லியும் ஒரு 3 hours வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம சில ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸை வந்து எடுக்க போறோம். ஓகேவா? அடுத்த கொஞ்சம் மாசத்துக்கு முன்னோக்கி போறதுக்கு நீங்க என்னெல்லாம் டிசிஷன்ஸை வந்து எடுக்க போறீங்க? எதையெல்லாம் வந்து நீங்க கட் பண்ண போறீங்க? என்னெல்லாம் உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க கட் பண்ண போறீங்க? ஒரு விஷயம்ன்றது நான் மறுபடியும் சொல்றேன், உங்களால டைரக்டா போனை வந்து அட்டாக் பண்ண முடியாது. உங்களோட மைண்டுக்கு சில ப்ரூஃப்ன்றது தேவை. ஓகேவா? உங்களால முடியும்ன்ற அஃபர்மேஷன் சொன்னாலாம் வந்து முடியாது. உன்னால முடியும்ன்றது உங்களோட மைண்டு வந்து நம்பணும். அதுக்கு வந்து சில வேலிட் ப்ரூஃப் வந்து தேவை. எப்படி வந்து நீங்க கோடதியில வாதிக்கன்ற மாதிரி போனீங்கன்னா அவங்க ப்ரூஃபை வந்து கேட்பாங்களோ, அதே மாதிரி உங்க மைண்டு கிட்ட ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப்ன்ற மாதிரி சொல்லும் போது அந்த வேர்ட்ஸை மட்டும் இல்ல, எங்க சரி ஓகே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற மாதிரி நீ சொன்ன, எங்க அந்த ப்ரூஃபை காட்டுன்ற மாதிரி சொல்லும் போது, இந்த ஒரு சிக்கனை வந்து கண்ட்ரோல் பண்ண ப்ரூஃபையாச்சும் நீங்க எடுத்து காட்டும் போது ஓகே ப்ரூஃப் இருக்கு, அப்ப வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணும். சோ நீங்க வந்து எதுக்காக இந்த டிசிஷனை வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா, நீங்க உங்களோட மைண்டுக்கு மோர் ப்ரூஃப வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. மோர் அண்ட் மோர் ப்ரூஃப வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப்ன்றது இருக்கும் போது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இன்னும் பலமான, இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கான நிறைய விஷயங்கள் கட் பண்றதுக்கும் எல்லாம் வந்து இன்னும் ஈஸியா வந்து இருக்கும்.
நீங்க என்னெல்லாம் உங்களோட லைஃப்ல இன்னிலிருந்து கட் பண்ண போறீங்க. ஹாய் ப்ரோ, இப்போ நீங்க பார்த்த இந்த ஒரு வீடியோன்றது நம்ம தமிழ் நோஃபேப் கம்யூனிட்டியில நான் கொடுத்த ஒரு லைவ் செஷனோட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான். சோ இந்த மாதிரியான ட்ரைனிங்ன்றது நம்ம நோஃபேப் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்களும் உங்களோட நோஃபேப் சேலஞ்சை வந்து நீங்க என்னதான் பர்சனலா வந்து ட்ரை பண்ணியும் உங்களால சக்சஸ் ஆக முடியாட்டினா உங்களுக்கும் நம்மளுடைய கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணலாம். சும்மா ஏதோ மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கறதுன்ற மாதிரி இல்லாம இன்டெப்தான ட்ரைனிங் தான் இங்க நம்ம டே பை டே கொடுத்துட்டு இருக்கோம். எப்படியும் இந்த ஹாபிட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 வருஷம்ன்ற மாதிரி இருக்கும். சோ இதை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணி ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு லைஃபை லீட் பண்ற ஒரு கம்யூனிட்டியில ஒருத்தனா மாறணும்ன்ற மாதிரி ஜெனுவனா நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கு, எனக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க.